நல்லா ஃபிட்டா இருக்கணும். என் உடம்புல எந்த நோய் நொடியும் வரக்கூடாது. அதற்கு இந்தந்த விஷயங்களெல்லாம் நான் ப்ராப்பரா மெயின்டெயின் பண்ணணும்னு நெனைக்கிறேன். ஆனா, அது என்னால முடியவே மாட்டேது அப்படின்னு நெனைக்கிறீங்களா? புகைப்பிடிக்கிற பழக்கமோ, அல்லது மது அருந்துற பழக்கமோ கொண்டு இருக்கேன். இது போக வேற ஏதாவது சில தீய பழக்கங்களும் என்கிட்ட இருக்கு. ஆனா, அதை எல்லாத்தையும் நான் களைந்தெறியணும்னு நெனைக்கிறேன். ஆனா, என்னால முடியவே மாட்டேது. என் மனசு அதுக்கு ஒத்துக்கவே மாட்டேங்குது. ஒத்துழைக்கவே மாட்டேது அப்படின்னு நெனைக்கிறீங்களா? என்னோட வாழ்க்கையில நான் புது புது விஷயங்கள கத்துக்கணும்னு நெனைக்கிறேன். பணம் சம்பாதிக்கிறதுக்காகட்டும், இல்ல என்னுடைய வாழ்நாள் விருப்பத்த நிறைவேத்துறதுக்காகட்டும், இல்ல நிறைய செல்வம் சேர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறதுக்காகட்டும், இந்த மாதிரி என்னுடைய வாழ்க்கைய அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்காக நான் செய்யணும்னு நினைக்கிற விஷயத்த என்னால செய்ய முடியல அப்படின்னு ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருக்கீங்களா? அப்போ இந்த மாதிரியான எல்லா பிரச்சனைகளுக்கான ஒரே தீர்வு இந்த பதிவு. இப்ப பார்க்கலாமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு நம்ம ஹாப்பி லைஃப் சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சின்னஞ்சிறு பழக்கங்கள், அட்டாமிக் ஹேபிட்ஸ், அந்த புத்தகத்தினுடைய 2வது பகுதியை தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? வாங்க போலாம். அண்ட் தென் அதுக்கு முன்னாடி 87 டேஸ் சேலஞ்சினுடைய அப்டேட் நம்ம சேனல்ல சுட சுட லாஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். என்னென்ன சக்ஸஸ் பண்ணியிருக்கேன், என்னென்ன ஹாப்பி கோல்ஸ் என்னுடைய லைஃப்ல நடந்துச்சு அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை போய் பாருங்க, மறக்காம பாருங்க. உங்களுடைய லைஃப்ல நீங்க 1% முன்னேற்றத்தை அடுத்தடுத்த லெவலை நோக்கி அடையணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த வீடியோவும் உங்களுக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும். ஓகே, இப்போ நம்ம போலாமா? உங்களுடைய பழக்கங்கள் எவ்வாறு உங்களுடைய அடையாளத்தை வடிவமைக்கின்றன? மோசமான பழக்கங்களுக்கு திரும்புவது மிக சுலபமானதாகவும், நல்ல பழக்கங்களை உருவாக்குவது மிக கடினமானதாகவும் இருப்பதற்கு என்ன காரணம்? உங்களுடைய தினசரி பழக்கங்களை மேம்படுத்துவதை விட உங்கள் வாழ்வின் மீது அதிக சக்தி வாய்ந்த தாக்கம் ஏற்படுத்துகின்ற விஷயங்கள் வெகு சிலவே இருக்கின்றன. ஆனாலும் இப்போது நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்களோ அதையே அடுத்த ஆண்டிலும் இந்நேரத்தில் நீங்கள் செய்து கொண்டிருப்பதற்கான சாத்தியக்கூறு அதிகம் இருக்கிறது. அதைவிட அதிக சிறப்பான எதையும் நீங்கள் செய்யாமல் போவதற்கான வாய்ப்பும் அதிகம் இருக்கிறது. உண்மையான முயற்சியுடனும் ஊக்குவிப்புடனும் கூட நல்ல பழக்கங்களை ஒரு சில நாட்களுக்கு பிறகு தொடர்ந்து தக்க வைப்பது பல சமயங்களில் கடினமானது போல தோன்றுகிறது. உடற்பயிற்சி செய்தல், தியானம் செய்தல், டைரி எழுதுதல், சமைத்தல் போன்ற பழக்கங்கள் ஓரிரு நாட்களுக்கு நன்றாகத்தான் இருக்கின்றன. ஆனால் அதன் பிறகு அவை ஒரு பிரச்சனையாக ஆகிவிடுகின்றன. ஆனாலும் பழக்கங்களை நீங்கள் நிலைப்படுத்திவிட்டால் அவை நிரந்தரமாக உங்களோடு தங்கிவிடும். குறிப்பாக மோசமான பழக்கங்கள். நாம் உண்மையிலேயே முயற்சித்தாலும் கூட ஆரோக்கியமற்ற உணவை உட்கொள்ளுதல், அளவுக்கு அதிகமாக தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை பார்த்தல், காலம் தாழ்த்துதல், புகைப்பிடித்தல் போன்ற பழக்கங்களை உடைத்தெறிவது சாத்தியமற்றது போல தோன்றக்கூடும். நம்முடைய பழக்கங்களை மாற்றுவது நமக்கு சவாலானதாக இருப்பதற்கு 2 காரணங்கள் உள்ளன. நாம் தவறான விஷயத்தை மாற்ற முயற்சிக்கிறோம். நாம் நம்முடைய பழக்கங்களை தவறான வழியில் மாற்ற முயற்சிக்கிறோம். இந்த அத்தியாயத்தில் நான் 1வது காரணத்தை பற்றி பேசவிருக்கின்றேன். அடுத்து வரும் அத்தியாயங்களில் 2வது காரணத்தை பற்றி நான் விளக்கப் போகிறேன். நாம் தவறான விஷயத்தை மாற்ற முயற்சிப்பது நாம் செய்கின்ற முதல் தவறாகும். நான் கூற வரும் விஷயத்தை புரிந்து கொள்வதற்கு மாற்றங்கள் 3 நிலைகளில் நிகழக்கூடும் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். முதல் படலம் உங்கள் விளைவுகளை மாற்றுவதை பற்றியது. எடையை குறைத்தல், ஒரு புத்தகத்தை எழுதி வெளியிடுதல், ஒரு சாம்பியன் பட்டத்தை வெல்லுதல் போன்றவை இதில் அடங்கும். நீங்கள் நிர்ணயிக்கின்ற இலக்குகளில் பெரும்பாலானவை இந்த நிலையிலான மாற்றத்துடன் தொடர்பு கொண்டவையே. 2வது படலம் உங்கள் செயல்முறையை மாற்றுவதை பற்றியது. இது உங்களுடைய பழக்கங்களையும் அமைப்பு முறையையும் மாற்றுவதோடு தொடர்புடைய நிலையாகும். உடற்பயிற்சி மையத்தில் உங்களுக்கென்று ஒரு தனித்துவமான பயிற்சி முறையை உருவாக்கி கொள்ளுதல், உங்கள் மேசையை ஒழுங்குபடுத்துதல், தியானம் செய்யும் வழக்கத்தை உருவாக்கி கொள்ளுதல் போன்றவை இதில் அடங்கும். நீங்கள் வளர்த்தெடுக்கின்ற பழக்கங்களில் பெரும்பாலானவை இந்த நிலையோடு தொடர்பு கொண்டுள்ளன. 3வது படலம் உங்கள் அடையாளத்தை மாற்றுவதை பற்றியது. இது உங்களுடைய நம்பிக்கைகளை மாற்றிக்கொள்வதோடு தொடர்புடைய நிலையாகும். உலகத்தை பற்றிய உங்கள் கண்ணோட்டம், உங்களுடைய சுயபிம்பம், உங்களை பற்றியும் பிறரை பற்றியும் நீங்கள் கொண்டுள்ள அபிப்பிராயங்கள் போன்றவை இதில் அடங்கும். விளைவுகள் என்பவை நீங்கள் பெறுகின்ற விஷயங்களை பற்றியது. செயல்முறைகள் என்பவை நீங்கள் செய்கின்ற விஷயங்களை பற்றியது. அடையாளம் என்பது நீங்கள் நம்புகின்ற விஷயங்களை பற்றியது. நிரந்தரமாக நீடிக்கக்கூடிய பழக்கங்களை உங்களிடம் வளர்த்தெடுப்பதை பொறுத்தவரை, அதாவது 1% மேம்பாடு
தொடர்பான அமைப்பு முறையை உருவாக்குவதை பொறுத்தவரை மேற்கூறப்பட்ட 3 நிலைகளில் ஒன்று மற்றவற்றை விட சிறந்ததாகவோ அல்லது மோசமானதாகவோ இருப்பது பிரச்சனையாக இருப்பதில்லை. மாற்றத்தின் 3 நிலைகளுமே தத்தம் சொந்த வழிகளில் பயனுள்ளவையாகத்தான் இருக்கின்றன. இங்கு மாற்றத்தின் திசைதான் பிரச்சனையாக இருக்கிறது. பலர் தாங்கள் அடைய விரும்புகின்ற ஒன்றன் மீது கவனத்தை குவிப்பதன் மூலம் தங்களுடைய பழக்கங்களை மாற்றுவதற்கான செயல்முறையை துவக்குகின்றனர். இது விளைவுகளை அடிப்படையாக கொண்ட பழக்கங்களுக்கு நம்மை இட்டுச் செல்கிறது. அடையாளத்தை அடிப்படையாக கொண்ட பழக்கங்களை உருவாக்குவது இதற்கான மாற்றமாகும். இந்த அணுகுமுறையை பயன்படுத்துவதன் மூலம் நாம் யாராக ஆக விரும்புகிறோம் என்பதன் மீது நாம் கவனம் செலுத்த தொடங்கலாம். புகைப்பிடிக்கும் பழக்கம் கொண்ட ஆனால் இனிமேல் தாங்கள் புகைப்பிடிக்கப் போவதில்லை என்று தீர்மானித்துள்ள 2 நபர்களை கற்பனை செய்து கொள்ளுங்கள். முதல் நபரிடம் ஒரு சிகரெட் கொடுக்கப்படும் போது நான் இப்பழக்கத்தை நிறுத்த முயற்சித்துக் கொண்டிருக்கின்றேன் என்று கூறுகிறார். இது ஒரு நியாயமான பதில் போல தோன்றக்கூடும். ஆனால் இந்நபர் தான் இன்னும் அப்பழக்கத்தை கொண்டிருக்கும் ஒருவராகவே தன்னை பார்க்கிறார். இதே பழைய நம்பிக்கையை மனத்தில் வைத்துக் கொண்டு தன்னுடைய நடத்தையை தன்னால் மாற்ற முடியும் என்று அவர் நம்புகிறார். புகைப்பிடிப்பதை நிறுத்த முயற்சிக்கின்ற 2வது நபரிடம் ஒரு சிகரெட் நீட்டப்படும் போது, மன்னிக்கவும், நான் புகைப்பிடிப்பது இல்லை என்று அவர் கூறுகிறார். இது ஒரு சிறிய வித்தியாசம்தான். ஆனால் இந்த பதில் அவருடைய அடையாளத்தில் ஒரு மாற்றத்தை சுட்டிக்காட்டுகிறது. புகைப்பிடிப்பது முன்பு அவருடைய வாழ்வில் ஒரு பகுதியாக இருந்தது. ஆனால் அவருடைய தற்போதைய வாழ்வில் அதற்கு எந்த இடமும் இல்லை. அவர் இனியும் புகைப்பிடிக்கும் ஒருவராக தன்னை அடையாளம் காணுவதில்லை. பெரும்பாலான மக்கள் தங்களை மேம்படுத்திக் கொள்ள முயற்சிக்கும் போது தங்களுடைய அடையாளத்தை மாற்றிக்கொள்வதை பற்றி யோசிப்பது கூட இல்லை. அவர்கள் வெறுமனே நான் ஒல்லியாக இருக்க விரும்புகிறேன், இது விளைவு. அடுத்து, நான் இந்த உணவு பத்தியத்தை கடைபிடித்தால் நான் ஒல்லியாகி விடுவேன், இது செயல்முறை என்று நினைக்கின்றனர். இது குறித்த இலக்குகளை அவர்கள் நிர்ணயிக்கின்றனர். இந்த இலக்குகளை அடைவதற்கு மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகளை அவர்கள் தீர்மானிக்கின்றனர். ஆனால் எந்த நம்பிக்கைகளை அவர்கள் இயக்கிக் கொண்டிருக்கின்றனவோ அவற்றை அவர்கள் ஒருபோதும் கருத்தில் கொள்ளுவதே இல்லை. அவர்கள் தங்களை குறித்து கொண்டுள்ள கண்ணோட்டத்தை ஒருபோதும் மாற்றுவதில்லை என்பதால் தங்களுடைய பழைய அடையாளம் மாற்றத்திற்கான தங்களுடைய புதிய திட்டங்களை நாசப்படுத்தக்கூடும் என்பதை அவர்கள் உணருவதே இல்லை. உங்களுடைய சுய பிம்பத்துடன் இணக்கமான இல்லாத நடத்தை நீண்ட காலம் நீடிக்காது. நீங்கள் அதிக பணத்தை கைவசப்படுத்த விரும்பக்கூடும். ஆனால் நீங்கள் ஒரு செலவாளி என்பது உங்கள் அடையாளமாக இருந்தால் சம்பாதிப்பதை விட செலவழிப்பதை நோக்கித்தான் நீங்கள் தொடர்ந்து இழுக்கப்படுவீர்கள். நீங்கள் ஆரோக்கியமாக இருக்க விரும்பக்கூடும். ஆனால் நீங்கள் சௌகரியத்திற்கு முன்னுரிமை கொடுத்தால் உடற்பயிற்சியில் ஈடுபடுவதற்கு மாறாக ஓய்வெடுப்பதை நோக்கி நீங்கள் இழுக்கப்படக்கூடும். உங்களுடைய கடந்த கால நடத்தைக்கு காரணமான உங்களுடைய பழைய நம்பிக்கைகளை நீங்கள் மாற்றிக்கொள்ளாத வரை உங்களுடைய பழக்கங்களை மாற்றுவது உங்களுக்கு மிக கடினமானதாக இருக்கும். உங்களிடம் ஒரு புதிய இலக்கும் ஒரு புதிய திட்டமும் இருக்கின்றன. ஆனால் அடிப்படையில் நீங்கள் எப்படிப்பட்டவராக இருக்கிறீர்களோ அதை நீங்கள் இன்னும் மாற்றவில்லை. கொலராடோ மாநிலத்தில் உள்ள போல்டர் நகரத்தைச் சேர்ந்த பிரைன் கிளார்க் என்ற தொழிலதிபருடைய கதை இதற்கான ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. எனக்கு நினைவு தெரிந்த நாள் முதலாக நான் என் நகங்களை கடித்து வந்துள்ளேன். நான் சிறுவனாக இருந்தபோது நான் பதற்றமாக இருந்த நேரங்களில் என்னுடைய நகங்களை கடிப்பதை வழக்கமாக கொண்டிருந்தேன். ஆனால் பிறகு அது ஒரு மோசமான பழக்கமாக ஆகிவிட்டது. ஒரு நாள் என் நகங்கள் சிறிது வளரும் வரை அவற்றை நான் கடிக்கப் போவதில்லை என்று நான் உறுதி பூண்டேன். மன உறுதியை மட்டுமே கொண்டு நான் அதை செய்து காட்டினேன் என்று கிளார்க் கூறினார். அவர் மேலும் தொடர்ந்தார், நான் முதலாக ஒரு அழகு நிலையத்திற்கு சென்று கைவிரல் நகங்களை சீராக்கி அழகுபடுத்துவதற்கு வழங்கப்படுகின்ற மேனிக்யூர் சிகிச்சையை எடுத்துக்கொண்டேன். நான் என் நகங்களை பராமரிக்க தொடங்கினால் நான் அவற்றை கடிப்பதை நிறுத்திவிடுவேன் என்று நான் நினைத்தேன். என் முயற்சி பயனளித்தது. மேனிக்யூர் சிகிச்சைக்கு பிறகு என் நகங்கள் முதன்முறையாக அழகாக தோன்றின. என் நகங்கள் உண்மையிலேயே ஆரோக்கியமாகவும் வசீகரமாகவும் இருந்ததாகவும், ஆனால் நான் அவற்றை கடிப்பதுதான் அவற்றை அவலட்சணமாக ஆக்கியதாகவும் அழகு நிலையத்தில் எனக்கு மேனிக்யூர் செய்தவர் என்னிடம் கூறினார். திடீரென்று என் நகங்கள் குறித்து நான் பெருமிதம் கொண்டேன். அது ஒரு மிகப்பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்தியது. அன்றிலிருந்து நான் என் நகங்களை ஒருபோதும் கடிக்கவே இல்லை. ஏனெனில் அவற்றை ஒழுங்காக வைத்துக் கொள்வதில் இப்போது நான் பெருமை கொள்கிறேன்.
ஒரு பழக்கம் உங்களுடைய அடையாளத்தின் ஒரு பகுதியாக ஆகும்போது உங்களுக்குள் இருந்து ஒரு உச்சக்கட்ட ஊக்குவிப்பு உங்களுக்கு கிடைக்கிறது. உங்களுடைய அடையாளத்தின் ஒரு குறிப்பிட்ட அம்சம் குறித்து நீங்கள் எவ்வளவு அதிக பெருமிதம் கொள்கிறீர்களோ அதனோடு தொடர்புடைய பழக்கங்களை தொடர்ந்து தக்க வைத்துக் கொள்வதற்கு நீங்கள் அவ்வளவு அதிகமாக ஊக்குவிக்கப்படுவீர்கள். உங்களுடைய தலைமுடி குறித்து நீங்கள் பெருமிதம் கொண்டிருந்தால் அதை ஒழுங்காக பராமரிப்பதற்கு தேவையான அனைத்து பழக்கங்களையும் நீங்கள் உருவாக்கிக் கொள்வீர்கள். உங்களுடைய உடல் குறித்து நீங்கள் பெருமிதம் கொண்டிருந்தால் உடற்பயிற்சியை நீங்கள் ஒருபோதும் தவறவிட மாட்டீர்கள். எதில் உங்கள் பெருமிதம் சம்பந்தப்பட்டுள்ளதோ அது தொடர்பான பழக்கங்களை தக்க வைப்பதற்கு நீங்கள் உங்களால் இயன்ற அளவு போராடுகிறீர்கள். அடையாளம் மாறும்போதுதான் உண்மையான நடத்தை மாற்றம் ஏற்படுகிறது. ஊக்குவிப்பின் காரணமாக நீங்கள் ஒரு பழக்கத்தை துவக்கக்கூடும். ஆனால் அது உங்கள் அடையாளத்தின் ஒரு பகுதியாக ஆகும்போதுதான் நீங்கள் அப்பழக்கத்தை தொடர்ந்து கடைபிடிப்பீர்கள். மேம்பாடுகள் உங்களுடைய அடையாளத்தின் ஒரு பகுதியாக ஆகும் வரை அவை தற்காலிகமான மேம்பாடுகளாக மட்டுமே இருக்கும். ஒரு புத்தகத்தை படிப்பது உங்கள் இலக்கு அல்ல. மாறாக வாசிக்கும் பழக்கத்தை கொண்ட ஒருவராக ஆவதே உங்கள் இலக்கு. ஒரு மாரத்தான் போட்டியில் கலந்து கொள்வது உங்கள் இலக்கு அல்ல. ஒரு ஓட்டக்காரராக ஆவதுதான் உங்கள் இலக்கு. ஒரு இசைக்கருவியை வாசிக்க கற்றுக்கொள்வது உங்கள் இலக்கு அல்ல. ஒரு இசை கலைஞராக ஆவதுதான் உங்கள் இலக்கு. உங்கள் நடத்தைகள் மெதுவாக உங்களுடைய அடையாளத்தை பிரதிபலிக்கின்றன. நீங்கள் செய்கின்ற எந்த ஒரு காரியமும் நீங்கள் எப்படிப்பட்டவர் என்று நீங்கள் நம்புகிறீர்களோ அதை சுட்டிக்காட்டுகிறது. சரியான காரியத்தை செய்வது சுலபமானது. ஏனெனில் உங்களுடைய நடத்தையும் உங்கள் அடையாளமும் ஒன்றுக்கொன்று இசைவாக இருக்கும்போது நீங்கள் எப்படிப்பட்டவர் என்று நீங்கள் நம்புகிறீர்களோ அப்படிப்பட்டவராகவே நீங்கள் நடந்து கொள்கிறீர்கள். ஒரு பழக்கத்தை உருவாக்குவதில் உள்ள பிற அம்சங்களைப் போலவே இதுவும் 2 முனைகளை கொண்ட ஒரு வாள்தான். அடையாள மாற்றம் உங்களுக்கு சாதகமாக செயல்படும் போது சுய மேம்பாட்டிற்கான ஒரு சக்தி வாய்ந்த ஆற்றலாக அது அமையக்கூடும். ஆனால் உங்களுக்கு எதிராக செயல்படும் போது அது ஒரு சாபமாக ஆகக்கூடும். நீங்கள் ஒரு அடையாளத்தை ஏற்றுக்கொண்டவுடன் அந்த அடையாளத்தின் மீது நீங்கள் கொண்டுள்ள பிடிப்பு மாறுவதற்கான உங்கள் திறன் மீது தாக்கம் ஏற்படுத்தும்படி செய்வது சுலபமானதாக இருக்கும். சிலர் தங்களுடைய அடையாளத்துடன் தொடர்புடைய வழக்கங்களை கண்மூடித்தனமாக கடைபிடித்தபடி வாழ்க்கையை ஓட்டுகின்றனர். ஓரிடத்திற்கு போவதற்கான வழியை கண்டுபிடிப்பது எனக்கு மிகவும் சிரமமான காரியம். அதிகாலையில் எழுவது எனக்கு சாத்தியமில்லை. மக்களுடைய பெயர்களை என்னால் நினைவில் வைத்துக் கொள்ள முடியாது. என்னால் எங்கும் ஒருபோதும் உரிய நேரத்திற்கு போகவே முடியாது. தொழில்நுட்பம் எனக்கு சரிப்பட்டு வராது. கணக்கு எனக்கு வரவே வராது. இது போல இன்னும் ஆயிரக்கணக்கான வாக்குமூலங்கள் இருக்கின்றன. நீங்கள் ஒரு கதையை ஆண்டுக்கணக்காக உங்களிடம் கூறி வந்திருக்கும் போது அதை உண்மை என்று நீங்கள் சுலபமாக ஏற்றுக்கொண்டு விடுவீர்கள். காலப்போக்கில் சில குறிப்பிட்ட நடவடிக்கைகளுக்கு நீங்கள் எதிர்ப்பு காட்ட தொடங்குவீர்கள். ஏனெனில் நான் அதுவல்ல என்று நீங்கள் நினைப்பீர்கள். உங்களுடைய சுய பிம்பத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கும் உங்களுடைய நம்பிக்கைகளுக்கு இசைவான ஒரு வழியில் நடந்து கொள்வதற்குமான ஒரு உள்ளார்ந்த அழுத்தத்தை நீங்கள் உணருவீர்கள். நீங்கள் உங்களோடு முரண்பட்டு நிற்பதை தவிர்ப்பதற்கான வழிகளை நீங்கள் தேடுவீர்கள். ஓர் எண்ணமோ அல்லது செயலோ உங்களுடைய அடையாளத்துடன் எவ்வளவு அதிக ஆழமாக பிணைக்கப்பட்டுள்ளதோ அதை மாற்றுவது அவ்வளவு அதிக கடினமானதாக இருக்கும். உங்களுடைய கலாச்சாரம் எதை நம்புகிறதோ அதையே நீங்களும் நம்புவீர்கள். அதாவது உங்களுடைய குழு, நீங்கள் சார்ந்திருக்கின்ற குழு. உங்களுடைய சுய பிம்பத்தை தூக்கி நிறுத்துகின்ற விஷயத்தை செய்வதும் உங்களை சௌகரியமாக உணரச் செய்யக்கூடும். அந்த நம்பிக்கையும் செயலும் தவறானவையாக இருந்தாலும் கூட. தனிநபர் நிலையிலும் சரி, குழு நிலையிலும் சரி அல்லது சமுதாய நிலையிலும் சரி, நேர்மறையான மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு மிகப்பெரிய முட்டுக்கட்டையாக இருப்பது அடையாளத்தின் முரண்பாடுதான். நல்ல பழக்கங்களை அறிவார்ந்தவையாக இருந்தாலும் கூட அவை உங்கள் அடையாளத்துடன் முரண்பட்டு நின்றால் நீங்கள் அப்பழக்கத்தை நடைமுறையில் செயல்படுத்த மாட்டீர்கள். என்றேனும் நீங்கள் அதிக வேலை சுமையால் திணறிக் கொண்டிருந்தாலோ அல்லது அளவுக்கு அதிகமாக களைத்து போயிருந்தாலோ உங்களுடைய பழக்கங்களை கடைபிடிப்பது உங்களுக்கு கடினமானதாக இருக்கக்கூடும். ஆனால் காலப்போக்கில் நீங்கள் உங்களுடைய பழக்கங்களை தக்க வைத்துக் கொள்ள தவறுவதற்கான உண்மையான காரணம் உங்கள் சுய பிம்பம்தான். அது உங்கள் வழியில் குறுக்கிடுகிறது. நீங்கள் முன்னேற விரும்பினால் சில பழைய வழக்கங்களை நீங்கள் விட்டொழித்தாக வேண்டும். நீங்கள் சிறப்புற விரும்பினால் உங்களுடைய நம்பிக்கைகளை தொடர்ந்து திருத்தி அமைக்க வேண்டும்.
உங்கள் அடையாளத்தை மேம்படுத்தவும் விரிவுபடுத்தவும் வேண்டும். இது ஒரு முக்கியமான கேள்வியை நம் முன் வைக்கிறது. நம்பிக்கைகளும் உலக கண்ணோட்டமும் உங்கள் நடத்தையில் இவ்வளவு முக்கியமானதொரு பங்கு வகிக்கின்றன என்றால் அவை முதலில் எங்கிருந்து வருகின்றன? உங்களுடைய அடையாளம் எப்படி உருவாக்கப்படுகிறது? உங்களுக்கு சாதகமாக செயல்படுகின்ற உங்களுடைய அடையாளத்தின் புதிய அம்சங்களை எவ்வாறு வலுப்படுத்துவது? உங்களுடைய வளர்ச்சியை தடுக்கின்ற அம்சங்களை எவ்வாறு படிப்படியாக களைவது? எப்படி படிப்படியாக களையணும்? அதுக்கப்புறம் அதுலேருந்து நம்ம எப்படி மீண்டு வரணும்? எப்படி ஒரு நல்ல பழக்கத்தை டெய்லி நம்ம ஒரு ஹேபிட்டாக கொண்டு வரணும்? அந்த மாதிரி 1% முன்னேற்றம் இறுதியில் 100% முன்னேற்றமாக நம்மளுடைய வாழ்க்கையில் எப்படி அமையணும் அப்படின்ற நல்ல நல்ல விஷயங்களை, பெரிய பெரிய விஷயங்களை சின்ன சின்ன வரிகளில் நாம் அடுத்த அத்தியாயத்தில் பார்க்கலாம். அதாவது உங்களுடைய அடையாளத்தை மாற்றுவதற்கான 2 முக்கிய செயல்முறைகள் அப்படின்னு சொல்லி நமக்கான சொல்யூஷனையும் அவங்களே கொடுத்துட்றாங்க. பழக்கங்கள் ஏன் முக்கியம் என்பதற்கான உண்மையான காரணங்கள் என்ன அப்படின்றதற்கும், நாம் ஒரு விஷயத்தை பழக்கமாக கொண்டு வந்தால் நம்மளுடைய வாழ்க்கை எப்படி சிறப்பாக அமையும் அப்படின்றதற்கும், நம்மளுடைய வாழ்க்கையில் ஏன் நம்ம இதெல்லாம் செய்யாமல் இருக்கோம், ஏன் இதெல்லாம் நம்ம இன்னும் கண்டினியூ பண்ணாமல் இருக்கோம், ஏன் இதை அடிக்கடி தொடங்குறோம் அப்புறம் விட்டுறோம் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களுக்கான ஆன்சர்ஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதுலேருந்து எப்படி மீண்டு இந்த 2026 தொடங்கும் போது நம்ம இன்னும் சிறப்பாக நம்மளுடைய வாழ்க்கையை கற்று தேர்ந்து இன்னும் ஆழமாக இந்த வாழ்க்கையில் நம்ம தேவையான கோல் ஆகட்டும், நம்ம என்ன தேடி அலைஞ்சிட்டு இருக்கோமோ அது எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நாம் இந்த மாதிரி நிறைய புத்தகங்களை நம்மளுடைய சேனலில் பார்த்துட்டே இருக்கோம். ஐ ஹோப் உங்களுக்கு இது எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த அத்தியாயத்திற்கு காத்துட்ருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். அது வரைக்கும் உங்கள் எல்லோருக்குமே எல்லா நாளுமே இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். பாய்.